வெல்கம் பேக் டு சேனல் ஜிஎம்ஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆனா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு டான் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளிப்பு பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ஃப்ளஃபி வந்து இன்றைக்கி ரொம்ப அடம் பிடிச்சா நம்மளோட ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு. நான் அந்த கிளிப் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அவன் நல்லா கேட்டிருப்பான். ஸோ நாங்கள் வந்து ஸ்ரீ சரவணாஸ் ஐஸ்கிரீம் வாங்கலை. அதுக்கு பதில் நைட்டு வந்து எங்கள் அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து போய் அருண் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. ஸோ வாங்கிட்டோம். அதை வச்சு ஒரு டிஷ் செய்யலாமே அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து இந்த டிஷ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போவும் ஃப்ளஃபியை பாருங்களேன். ஃப்ளஃபிமா தங்கம் என்னாச்சு? இப்போது நான் ஒரு நார்மலான ஒரு கரண்டி, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கரண்டி வச்சு தான் நான் வந்து ஸ்கூப் பண்ணுறேன். இது வந்து ஓவர் நைட் வந்து ரெஃப்ரிஜிரேட் ஆகட்டும். நம்மளோட ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரை நல்லா குறைச்சிருங்க. ஃப்ளஃபி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கூப் எடுக்கலாம். வா, அமேசிங் ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்கூப் எடுத்துடலாம். இது உடனே வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் எடுக்கலாம். உங்களுக்கு ஸ்கூப் கிடச்சதுன்னா இட்ஸ் பெட்டர் தேன் திஸ். நான் நேற்று வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து கோட்டிங் பண்ணுறதுக்கு இங்கே நான் எடுத்துக்கிறது கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் எடுக்கணும் இல்லை, நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸும் எடுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ஆனால் ஆயிலில் வந்து செல்ச்சமே வந்து உதிரும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை முழுசாக யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம இன்னொரு ஸ்லரியும் மேக் பண்ணணும். அதாவது இது வந்து கார்ன்ஃப்ளவர் கூட நம்ம வந்து மைதாவும் ஆட் பண்ணலாம். மைதா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீனி ஆட் பண்ணலாம், சுகர். அப்போ நம்மளோட கோட்டிங் வந்து ரொம்ப இதாக இருக்காது, நல்ல மைல்டாக ஒரு சுகரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எத்தனை ஐஸ்கிரீம் எடுத்தாலும் ஓகே தான். ஆனால் வந்து ஒன்றா நம்ம வந்து வெளியே எடுத்து கோட்டிங் பண்ணுவோம். எல்லாத்தையும் சேர்த்து வெளியே எடுத்து கோட்டிங் பண்ணிங்கன்னா கடைசி பண்ணுற மோஸ்ட்லி எல்லா ஐஸ்கிரீமுமே மெல்ட் ஆயிரும். இனிமேல் நம்ம கொஞ்சம் டக்குன்னு இருக்கணும். ஐஸ்கிரீம் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்லரியில் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஒரு பாக்ஸில் 2 வச்சுருந்தோம்ல, நல்லா கோட் பண்ணிடலாம். ஃப்ளஃபி வந்துட்டான். ஃப்ரிட்ஜை திறந்தாலே அவன் வந்துடுறான். ஓகேயா? இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ், அதாவது கார்ன்ஃப்ளேக்ஸில் இப்போ கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே கோட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சேம் பாக்ஸில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பண்ணலாம். வி ஹேவ் டு பி வெரி ஃபாஸ்ட், இல்லைனா அது மெல்ட் ஆயிரும். ஸோ பாருங்கள், நம்மளோட 2 ஐஸ்கிரீம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காணிக்கிறேன். நான் எல்லாத்தையும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சாக்லேட் ஃப்ளேவர். இப்போ நம்ம ஸ்லரியில் டிப் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸில் புரட்டி போட்டு எடுத்துடலாம். வச்சுக்கலாம். இஃப் யூ ரிமெம்பர், இதுக்குள்ளே சாக்லேட் சிப்ஸ் வேறு இருக்குது. இட் வில் பி அல்டிமேட். இதே அதே மாதிரி நான் ஃப்ரீசரில் ஒரு 3 hours கிட்ட எடுக்கிறேன். அதே மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே 3 hours சில் பண்ண போகிறேன். இன்னொரு கோட்டிங் பண்ணணும், ஒரு செகண்ட் கோட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிச்சாச்சு, செகண்ட் கோட்டிங் பண்ணணும் ஒரு 2-3 hours. அது செட் ஆன பிறகு அது வந்து உங்களோட ஃப்ரிட்ஜோட இதுதான். அது எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோதான். அது ஆன பிறகு இன்னொரு 2 hours ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். ஸோ செகண்ட் கோட்டிங் கொடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லாவே செட் ஆகிருக்கு.
ஒரு செகண்ட் கோட்டிங் முடிச்சாச்சு. இது ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா செட் ஆகணும்னா நம்ம பொரிக்கலாம். இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. நல்லா கட்டியாக இருக்கணும், ஸ்டிஃபாக இருக்கணும். அதே மாதிரி நான் வந்து இந்த ஒரு இதுக்கும் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே வச்சுருவேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஆனோன்னே ஃப்ரை பண்ணி எப்படின்னா நான் வந்து எண்ணெயை சூடுபடுத்திட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஐஸ்கிரீம் சார். இது வந்து டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துடணும், ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி புரட்டி புரட்டி போட்டு வித்தின் 30 செகண்ட்ஸ் எடுத்துருங்க, அதுக்கு மேலே வைக்காதுங்க. ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எடுத்துருங்க, ரொம்ப நேரம் வைக்காதீங்க. ஸோ நம்ம ஐஸ்கிரீம் ஒரு 10 செகண்ட்ஸில் நான் எடுத்துருப்பேன். இப்படி தான் இருக்கணும் நம்மளோட ஐஸ்கிரீமோட இது. ஸோ இது எப்படி இருக்கும் தெரியுமா, ஜில்லா படத்தில் விஜய் சார் சொல்லுவாங்கள்ல, உள்ள கூலாக வெளியே ஹாட்டாக சொல்லு ஜில்லா, அந்த மாதிரி தான். ஸோ இன்னும் இதை வந்து நான் போட்டு எடுத்துகிட்டு காணிக்கிறேன். இது நல்லாவே வந்து கிறிஸ்பாக தான் இருக்குது, உள்ளே வந்து சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காணிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது குட்டி பிள்ளைங்க வந்து அண்டர் ஏஜில் இருக்கிறவங்க யாரையுமே வந்து கிச்சனுக்குள்ளே வைக்காதீங்க. ஏன்னா இது வந்து சில சமயம் வந்து எண்ணெய்லாம் தெரிச்சிச்சு, கையில் கட்டிட்டு எண்ணெய் கீழே விழுந்துட்டுனா அப்புறம் அது கஷ்டமாக போயிடும். நெக்ஸ்ட்டும் நான் அதே மாதிரி போட போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 2 கோட் பண்ணனால ஐஸ்கிரீம் உள்ளே இருக்க தண்ணி தானே ஐஸ்கிரீமு, அது வந்து வெளியே கொட்டலை. நம்ம இப்போ பொரிச்சது வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இப்போ நம்ம வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் பொரிச்சு எடுத்துடலாம். போடவும் எடுக்கவும் கரெக்டாக இருக்கணும். போடும்போது ஒன்று ஒன்றா போட்டு போகிறீங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ஆசமாக இருக்கும். சூப்பராக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்ல கூலிங்காக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. ஒன்றே காலி ஆகிட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஃப்ளாப்பி ரொம்ப கேட்டுட்ருக்கான். வீடியோ வந்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு டான் வரும். So thank you for watching. Tata bye bye.